தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதன்முறையாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சினை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் விரிவாக ஆலோசனை நடத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது, படகுகளை பறிகொடுப்பது என தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வரும் பிரச்சினைகள் ஏராளம். உயிரை பணயம் வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணப்படும் இவர்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளும் ஏராளம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 12 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் சர்வதேச கடல் எல்லை உள்ளது. முதல் 3 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு மீன் பிடிக்கக்கூடாது என்பது பொதுவான விதி. அடுத்த 6 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் பாறைகள் ஏராளம். மீதமுள்ள 5 நாட்டிக்கல் மைல் பரப்பளவில் மட்டுமே மீன் பிடிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக மீனவர்களுக்கு. இந்திய எல்லைக்குள் மீன்வரத்து இல்லாததால் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றனர் நமது தமிழக மீனவர்கள். எங்களுக்கு மீன் பிடிக்க போகும்போது கல் எடுத்துக்கிறாங்க, திடீர்னு மடிபெல்லாம் வெட்டி விட்டுறாங்க, ஏகப்பட்ட நஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை நம்பி தான் நாங்கள் குழச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா எங்கள் ஓனர் முதலாளி எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாப்புல. நாங்கள் குழச்சிட்டு வந்தால் தான் எங்களுக்கு. சர்வதேச கடல் எல்லையை தாண்டும் மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகிறது. கைது செய்யப்படும் மீனவர்களை விடுவிக்கும் நீதிமன்றம் படகுகளை விடுவிப்பதில்லை. தற்போது இலங்கையின் வசம் தமிழக மீனவர்களின் 92 படகுகள் உள்ளன. ராஜதந்திர அடிப்படையில் இருநாட்டு அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது படகுகளை விடுவிக்க வேண்டும் என்கின்றனர் மீனவர்கள். 92க்கு மேற்பட்ட படகுகள் 1.5 வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் இருக்கிறது. மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து சித்திரவதை துன்பங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். டீசல் விலை படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்கு படகுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு உரிய நேரத்தில் சட்ட உதவிகள் கிடைக்காததால் நீதிபதிகளுக்கு கருணை பிறக்கும் வரை சிறையில் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்ற 14ஆம் தேதி டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம மீனவர்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவங்க. இருந்தாலும் நம்மளை மீன்பிடி தொழிலுக்கு ஒரு உத்தரவாதமோ, இலங்கை சிறையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும் பாரம்பரியமாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வழிவகையும் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகையை அம்மா பண்ணி கொடுக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். டெல்லி செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தற்போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். வருகின்ற 14ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீனவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்து பேச வேண்டும் என்பதே தமிழக மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.